பனங்காட்டின் சலசலப்புக்கு அஞ்சத் தொடங்கிய திராவிட நரிகள். தமிழதிகாரம். உலகில் வேறு எந்த மொழியை பேசுகிற இனத்திடமும் இல்லாத அளவுக்கு இலக்கிய நூல்களையும் அவைகளை படைப்பதற்கான வழிமுறைகளை கூறும் இலக்கண நூல்களையும் தமிழர்களாகிய நாம் வைத்திருக்கிறோம். இப்படி வைத்திருந்தும் இந்த தமிழினத்தை படிக்க வைத்தது நாங்கள்தான் என ஒரு திராவிட கூட்டம் கூவிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை தொல்காப்பியமும் திருக்குறளும் சங்க இலக்கியங்களும் அழிந்து போயிருந்தால் அந்த திராவிட கூட்டம் இன்னும் என்னென்னவெல்லாம் கதை கட்டியிருக்குமோ. ஆவண்ணாவையே நாங்கள் தான் கண்டுபிடித்தோம், அதற்கு உயிரெழுத்து என நாங்கள் தான் பெயர் வைத்தோம் என நம் காதில் பூ சுற்றி இருக்கும் இல்லையா? தொல்காப்பியமும் திருக்குறளும் சங்க இலக்கியமும் இருக்கும் பொழுதே நம்மை காட்டுமிராண்டி என்றும் நம் பேசும் மொழி காட்டுமிராண்டி மொழி என்றும் சொன்னவர்கள் இவைகளெல்லாம் இல்லாமல் போயிருந்தால் இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள். நம்மை படிக்க வைத்தோம் என அவர்கள் சொல்லத் தொடங்கிய காலத்தில் இங்கே படிப்பதற்கு இருந்தவைகள் அந்த திராவிடர்கள் எழுதிய நூல்களா என்ன? நம் தமிழ் சான்றோர்கள் எழுதி வைத்திருந்த தொல்காப்பியமும் திருக்குறளும் சங்க இலக்கியங்களும் தானே இங்கே படிப்பதற்கு இருந்தன. அந்த இலக்கியங்களைத்தானே நாம் படித்தோம். மேலும் நாம் படித்த கணிதமும் அறிவியலும் இவர்கள் உருவாக்கியவை இல்லையே, ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய பாடங்கள் தானே. நானும் ரவுடிதான் என சொல்வதைப் போல நாங்கள்தான் படிக்க வைத்தோம் என கூவிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட நம் இலக்கியங்கள் அனைத்தையும் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் பனை ஓலைகளில் படியெடுத்து பாதுகாத்தவர்கள் யார்? பாதுகாப்பது என்றால் கரையானிடமிருந்து மட்டுமல்ல, கரையானை விட கொடூரமான ஆரியர்களிடமிருந்தும் நாயக்கர்களிடமிருந்தும் பாதுகாத்தது யார்? எல்லாவற்றுக்கும் மேலாக 2000-3000 ஆண்டுகளாக நம் தமிழ் ஓலைச்சுவடிகளை படியெடுத்தவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? எல்லோருமே நம் முன்னோர்களான தமிழர்கள்தானே. திராவிடம் என்கிற பிழைப்பு சொல் தோன்றுவதற்கு முன்னரே மண்பாண்டங்களில் தன் பெயரை எழுத கற்றுக்கொண்டிருந்தவன் தமிழன். இதே பெரியாரும் திராவிடமும் பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ கழகம் தொடங்கி இதே 60 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அங்கே என சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அந்த மாநிலங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அப்பொழுதும் இருந்திருக்கும். விதைகளை எந்த மண்ணில் விதைக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது வேளாண் அறிவு. தமிழர்களின் அறிவு வளர்ச்சிக்கு ஒருபொழுதும் இந்த மண்ணை ஆள்பவர்கள் காரணமாக இருந்ததில்லை. மாறாக இந்த மண்ணை ஆள்பவர்கள் பேசுகிற பெருமைகளுக்கு எப்பொழுதும் இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழர்களே காரணமாக இருந்திருக்கிறார்கள். 800 ஆண்டுகளாக இந்த மண்ணை தமிழர்கள் ஆளாத பொழுதிலும் வேற்றுமொழி ஆட்சியாளர்களால் தமிழர்கள் எதிர்கொண்ட அடக்குமுறைகளும் வஞ்சகங்களும் ஏராளமாக இருந்த பொழுதிலும் அந்த கொடுமைகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு அறிவாற்றலில் இந்த உலகத்துக்கே சவால் விடுகிற இடத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் எம் முன்னோர்கள் எங்கள் உதிரத்தில் விதைத்து விட்டு போன பட்டறிவும் எம் தமிழினத்தின் சான்றோர்கள் மாய்ந்து எழுதி வைத்து விட்டு போன வாழ்வியல் இலக்கியங்களும் தான். அந்த இலக்கியங்களை காலமாக கண்ணும் கருத்துமாக அரும் பாடுபட்டு காப்பாற்றி படியெடுத்த எம் முன்னோர்களே எங்களுக்கு கல்விப்பால் ஊட்டியவர்களாவார்கள். எங்கள் பனை ஓலை இலக்கியங்களே எங்கள் பனங்காடுகள். இதுவரை இங்கே பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என வீரவசனம் பேசிய திராவிடர்களின் காதுகளில் இருக்கும் அதிகாரம் எனும் பஞ்சு பெய்த்து எரியப்படும் பொழுது பனங்காட்டின் பேரிரைச்சலை தாங்க முடியாமல் அந்த நரிகள் நம் பனங்காட்டை விட்டு வெளியேறும். அந்த நாள் விரைவில் வரும். தமிழதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம்.